வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தாய்மாமனும் 3 வயதான குழந்தையொன்றும் சங்கரத்தி பகுதியில் உள்ள திக்கிராய் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். வட்டுக்கோட்டை தெற்கே சேர்ந்து 30 வயதுடைய பெருமாள் மகிந்தன் மற்றும் 3 வயதுடைய தனுசன் ஆகியோரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பெருமாள் மகிந்தனும் அவருடைய மனைவியும் தங்கையும் மற்றும் மருமகனும் துணவி பகுதிக்கு சென்றுவிட்டு மீள திரும்பியுள்ளனர். இதன்போது பெருமாள் மகிந்தனும் அவருடைய மருமகனான தனுசனும் சைக்கிளில் முன்னதாக சென்றுள்ளனர். சற்று நேரம் கழித்து குறைந்த வீதியால் வருகை தந்த தங்கையும் மனைவியும் வீதியில் சைக்கிள் நிற்பதை அவதானித்துவிட்டு அவர்களை தேடியுள்ளனர். இதன்போது குழந்தை வயல் கிணற்றில் மிதப்பதை அவதானித்து அவரை உடனடியாக மீட்டு நோயாளர் காவு வண்டியின் உதவியுடன் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் குறைந்த குழந்தை முன்னதாகவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதும் சம்பவ இடத்துக்கு விரைந்து போலீசார் கிணற்றில் தேடுதலை மேற்கொண்ட போது பெருமாள் மகிந்தன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் இறப்பு தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டன. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது எதிர்வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சனிக்கிழமை காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் மதியம் 1:30 மணியளவில் காங்கேசன்துறையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். மேலும் கப்பலுக்கான பயணச்சீட்டு www.sailsubham.com என்ற இணையதளத்துக்குள் பிரவேசித்து பதிவு செய்ய முடியும் எனவும் கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு 6 நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளியவளை முறிப்பு பகுதியில் குடும்பஸ்தரை கொலை செய்த குற்றச்சாட்டில் 3 போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை முறிப்பு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவருக்கும் ஒரு குழுவினருக்கும் இடையில் கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்ற தகராறில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் சந்தேக நபர்கள் 3 நேற்றைய தினம் முல்லைத்தீவு போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்ய மூவரும் முறிப்பு பகுதியை சேர்ந்த 47, 52, 21 வயதுடையவர்களாவார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விசாரணையின் பின்னர் நீதிமன்றம் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 9ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் தடைக்கான காரணத்தை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது. அதன்படி மின் பரிமாற்றத்தில் ஏற்பட்டு ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக சபை தெரிவித்துள்ளதுடன் மின்தடை குறித்த விசாரணையை தொடர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை மின்சார சபை இதனை வெளியிட்டுள்ளது. எனவே மீண்டும் இவ்வாறான நிலை ஏற்படுவதை தடுக்க குறுகிய மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை அவ்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. முதலாவது வரவு செலவு திட்டம் என்பது இந்த பயணத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் என பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜயந்த் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி சலுகைகளை வழங்குவது தனது அரசாங்கத்தின் கொள்கையாக இருந்தாலும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது இதில் சில கட்டுப்பாடுகள் இருந்தன எனவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார். சகோதர மொழி ஊடகம் ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரே வரவு செலவு திட்டத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. எனினும் இந்த முதல் வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை கொள்கை அறிக்கையில் கூறவில்லை. முதலாவது வரவு செலவு திட்டம் என்பது இந்த பயணத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட பாத்திரமாகும். கொள்கைகள் என்பது பரந்த விடயங்கள், ஆனால் செயல்களுக்கு ஒரு காலக்கெடு இருக்க வேண்டும். காட்சிக்கு காலக்கெடு இல்லை. வட்வரி என்பது ஒரு மறைமுக வரியாகும். நாங்கள் அதை அன்றும் சொன்னோம், இன்றும் சொல்கின்றோம், நாளையும் சொல்வோம். இந்த 18% வட்வரி மிக அதிகம். அதை குறைக்க வேண்டும், ஆனால் அதை குறைப்பதற்கு எல்லைகள் உள்ளன. பொருளாதாரத்தின் தேக்க நிலைக்கும் உள்ளார்ந்த எல்லை உள்ளது. சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் கீழ் கூட நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிக்கிக் கொள்கின்றோம். எதிர்காலத்தில் இந்த வட்வரியை நீக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். முதல் வரவு செலவு திட்டத்திலேயே எல்லாவற்றையும் ஒரேடியாக தலைகீழாக மாற்ற முடியாது. அத்தியாவசிய பொருட்கள் மீதான வட்வரியை நீக்குவதே எங்கள் தற்போதைய விருப்பம். சர்வதேச நாணய நிதிய திட்டம் இல்லாமல் போனால் முதல் வரவு செலவு திட்டத்திலேயே அதை செய்யலாம் என்றார்.
சீனாவுடனான மோதல் போக்கை இந்தியா கைவிட வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பித்ரோடா தெரிவித்துள்ளார். சீனாவின் அச்சுறுத்தல்கள் மிகைப்படுத்தப்படுவதாகவும் சீனாவை தனது முதல் எதிரியாக கருதாமல் இந்தியா அங்கீகரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியிலேயே அவர் இதனை தெரிவித்தார். முதல் நாளில் இருந்தே நமது மனப்பான்மை மோதல் போக்கை எதிர்கொள்வதை போன்றே உள்ளது. அது எதிரிகளை உருவாக்குகின்றது. அது நாட்டில் குறிப்பிடத்தகுந்த ஆதரவு அலையையும் ஏற்படுத்துகின்றது. முதல் நாளில் இருந்தே சீனாவை எதிரியாக கருதும் போக்கை இந்தியா கைவிட வேண்டும் என நினைக்கின்றேன். இது சீனாவுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பொருந்தும். சீனாவிடம் இருந்து வரும் அச்சுறுத்தல் என்ன என்பது தெரியவில்லை. எதிரியை வரையறை செய்யும் பழக்கம் அமெரிக்காவுக்கு மட்டுமே உண்டு. அனைத்து நாடுகளும் ஒன்றிணையும் நேரம் நிச்சயம் வரும். கற்றுக்கொள்வதற்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் கூட்டு நடவடிக்கைகளுக்கும் நேரம் வரும். சீனா நம் அண்டை நாடாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் வளர்ந்து வருகின்றது. அதனை அங்கீகரித்து நாம் மதிக்க வேண்டும். மற்ற அனைத்து நாடுகளும் வளர்ச்சி அடையும். இந்த வளர்ச்சி சில நாடுகள் வேகமாகவும் சில நாடுகள் மெதுவாகவும் இருக்கும். மிகவும் ஏழ்மையாக இருப்பவர்கள் வேகமாக வளர்ச்சி அடைய வேண்டும். தன்னிறைவு அடைந்தவர்கள் மேம்பட்டவர்கள் வளர்ச்சி மெதுவானதாக இருக்கும். வளர்ச்சி அடைந்த நாடுகளில் முதிர்ந்த மக்கள் தொகை இருக்கும். வளர்ச்சி அடைந்து வரும் நாட்டில் இளம் மக்கள் தொகையினர் இருப்பர். இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டும் என்றார். டொராண்டோவின் பெயர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று பிற்பகல் டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் குறைந்தது 18 பேர் காயமடைந்துள்ளதாக கனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மினியா போலீஸில் இருந்து வந்து டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் டொராண்டோ நேரப்படி மதியம் 2:30 மணியளவில் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானது. இதன் விளைவாக அவசர கால பணியாளர்களின் மீட்பு பணிகளுக்காக பல மணி நேரம் விமான நிலையம் மூடப்பட்டது. இதேவேளை விபத்தின் பின்னர் விமான நிறுவனம் தனது இணையதளத்தில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தினால் 18 பேர் காயமடைந்தனர் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த விபத்துக்கான காரணத்தை கனடா போக்குவரத்து ஆணையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடங்குவதற்கு முன்னதாக பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள தேசிய மைதானத்தில் இந்திய கொடி இல்லாத காணொலி ஒன்று வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இந்தியாவை தவிர இந்த ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியில் பங்கேற்கும் அனைத்து அணிகளின் கொடிகளும் மைதானத்தில் ஏற்றப்பட்டுள்ளதை குறித்த காணொலி வெளிப்படுத்தியுள்ளது. ICC நிகழ்வுகளின் போது ஒவ்வொரு மைதானத்திலும் பங்கேற்கும் அணிகளின் அனைத்து கொடிகளையும் வைத்திருப்பது வழக்கம். எனினும் அண்மைய நடவடிக்கை ரசிகர்களை திகைப்பில் ஆழ்த்தியுள்ளதுடன் பாகிஸ்தான் மைதானத்தில் இந்தியாவின் மூவர்ண கொடி ஏன் ஏற்றப்படவில்லை என்றும் கேள்வியை எழுப்பியுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.